பதிகத்தை பாடக்கூடிய மனம் உடையவர்கள் இறைவனை அறியக்கூடிய ஞானத்தை உடையவர்கள். அப்படி ஞானத்தை பெற்றவர்கள் அவர்களுக்கு எந்த விதியும் அவரை காக்காது. இந்த ஞானம் என்கின்ற அந்த விதியே அவர்களை காக்கும் என்பதுதான் இந்த அதிகம். திருவிராகம் என்ற அமைப்பிலே அமைந்தது. இது நிறைய பேர் பாடுவது கிடையாது. முதல் பாடலும் கடைசி பாடலும் பாடுவார்கள். இறைவன் திருவருளினாலே இந்த 4வது சோமவாரத்திலே நமக்கு மிக அற்புதமான ஒரு பதியத்தை பாட இறைவன் திருவருளும் கருணையும் ஊட்டியிருந்தது. அதனைத் தொடர்ந்து திரு கொச்சைவயம் என்று சொல்லக்கூடிய தலம். இந்த தலத்தில தான் நிறைய பதிகங்கள் இந்த நவரோஸ் ராகத்திலே அமைந்தது. இந்த கொச்சைவயத்தினுடைய நவரோஸ் ராகத்திலே அமைந்த ஒரு பாடலை பாடி மீண்டும் நாம திரு கழுமலத்திலே இருக்கக்கூடிய பதிகத்திற்கு தொடர்ந்து நாம் சிந்திப்போம்.